பொதுவாக ஒரு பண்ணை அப்படின்னாலே நாட்டுக்கோழி வளர்ப்பு தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது வாத்து வளர்ப்பும் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது பண்ணை வளர்ப்பில். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல் காரணம் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு ஆகிற செலவை விட வாத்துகளுக்கு ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழிகளை 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் விற்பனை பண்ண முடியும். ஆனால் வாத்துகளை 2.5 மாதத்துலேருந்தே நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கறிக்காக. செலவும் விற்பனை காலத்தை மட்டும் வச்சு வாத்து வளர்ப்பு ஈஸின்னு நான் சொல்லலை. மெயின்டெனன்ஸ் வைஸும் நாட்டுக்கோழியை கம்பேர் பண்ணும்போது வாத்துகளோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால தான் வாத்து ஒரு பேட்ச் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்து முட்டை ஹேச்சிங்காக ஒரு 150 வாங்கியிருக்கேன். லோக்கல்லே தான் வாங்கினேன். ஹேச்சிங் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா 4-5 நாளைக்குள்ளே இருக்கிற முட்டை தான் கொடுத்தேன்னு சொன்னாங்க. பட் வச்சு பார்த்தா தான் தெரியும். நம்மளோட வாத்துக்களும் முட்டை போட்டு இருந்துச்சு. நம்ம அதையும் ஹேட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஓரளவுக்கு ஒரு 80 to 90% வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் இதில் எவ்வளோ ரிசல்ட் வரும்னு தெரியும். வாத்து வளர்ப்பு ஏன் நான் ஈஸின்னு சொல்கிறேன், இதோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது, இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் ஒரு லாங் வீடியோவில்